எங்கள் வீட்டுக்காரோட பிறந்தவங்க. வீட்டுக்காரோட பிறந்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குழந்தை. குழந்தை. வயசு எத்தனை இருக்கா? வயசு 35 வயசு. அவங்க தான் வேலை பார்க்குறாங்க. இங்கே தான் வேலை. அழகர் சாமி. அவர் என்ன கேட்டு வந்தீங்க நீங்கள்? இங்கே வேலை பார்க்க வந்திருந்தவரா? வேலை பார்க்க வந்தவங்க தான். இல்லை, ஆள் கண்டுபிடிக்க முடியல. என்ன ஜிஹெச்சும் கொண்டு போகலையா? அங்கே இல்லை. அங்கே இல்லை. இங்கே இருக்கான்னு தேடி வந்தீங்க? இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடிக்கிட்டு இருக்காங்களா? என்ன எடுத்துடல? எடுத்து. என்னோடய பேர் ராஜாமணி. நான் திருத்தாங்க சிவாசி பக்கத்தில் திருத்தாங்கல் சேர்ந்தவர் தான். இந்த ஃபேக்ட்ரி எப்படி வெடிச்சதுன்னா, மதியம் ஒரு 2 மணி போல் சவுண்டு கேட்டது. என்னென்னு சவுண்டு கேட்கும்போது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் விசாரிக்கும் போது பார்த்தோன்னா, இந்த ஃபேக்ட்ரி செம்மனப்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வெடிச்சிருச்சு அப்படின்னு. உடனே நான் ஸ்பாட்டுக்கு வந்தேன். ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு மவுண்ட் வால் ரூம்னு என்னென்னா, சுற்றி கோட்டை சுவர் இருக்கும். அதுக்கு நடுவில் கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் வந்து மிக்சிங் பண்ணுற இடம். அதுதான் ஃபஸ்ட்டு வெடித்து அது செதறி, அதுக்கப்புறம் மற்ற 4 ரூமில் 5 ரூம்லேயும் ஃபயர் ஆகி வெடிச்சிருச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா, ஃபயர் சர்வீஸில் இருந்து உடனே சிவகாசி டீம் சரி, விருதுநகர் டீம் சரி, உடனே வந்து அவங்களோட வேலை என்னவோ மீட்கும் பணியை பார்த்து உடனே நல்லா அவங்களுடைய சிறப்பாக பண்ணிட்டு, இதுக்கு காரணம் வெடிவுத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஓவர். ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் வந்து வெயில் 100 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன ப்ரொசீஜர் படி என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். வேலைக்காரங்களுக்கு அந்த வெயில் டயத்தில் வந்து வேலையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். 2வது, வேலைக்காரங்களுமே ஒரு ரூமுக்குள்ள 4 பேர் தான் உட்காந்து வேலை பார்க்கணும். அந்த 4 பேருக்கு தவிர உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது. இதுதான் உடைய ஃபயர் ஆக்ஸோடைய எக்ஸ்ப்ளோசிவ் ரூல்ஸே அதான். 4 பேர் மட்டும்தான் உட்காந்து வேலை பார்க்கணும். அது போக மரத்துக்கடியில் உட்காந்து வேலை பார்க்குறது செய்கிறது அந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளே மட்டும் உட்காந்து வேலை பார்த்தாங்க, நல்லா சேஃப்டியாக ஒரு வேலை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த இது ஃபயர் ஆக்சிடென்ட்டை இது பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா, இப்போ இடித்து உள்ள இது பண்ணி கிடக்குது. அது மீட்கும் பண்ணிக்கு வந்து, அதாவது ஜேசிபி வந்தால் தான் சொல்லி ஃபயர் சர்வீஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எஸ்பியிலேருந்து சொல்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து அந்த ஜேசிபி வச்சு எடுக்காதீங்க, மறுபடியும் ஏதாவது ஒரு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபயர் சர்வீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியை வந்து நீங்கள் நல்லா அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளே கிடக்கிறதுக்கு உள்ள சான்ஸு இருக்கும். 90% உள்ள ஒரு ஆள் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது பக்கத்துலேருந்து தான் ஒருத்தவங்களோட கை பொசமே எடுத்தாங்க. அதனால் உள்ள சான்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு டெட் உள்ளே இருக்கும். அது நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.